அரையம்பல்லாம் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டா இவன் பாப்பானவுக்கு உயர்ந்துருவானா? பாப்பாந்தா இவன் அளவுக்கு தாழ்ந்து போவான். யாருது? இந்த தெருவுக்கு தேவையில்லாம பேர் வச்சிருக்காங்கல்ல, அவர் தான். தம்பி, எல்லா எலியும் எந்திரிச்சு வந்து ஒரு புலிக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கு. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாத. என் தாத்தன் புரட்சி பாவலன். இப்ப என் தாய் தமிழை பழித்தவனை பெரியாராது சிறியாராது அடா இவ்வளவுதான். இன்னும் பெரிய கொம்பாதி கொம்பனாச்சுல ஒரு தொகுதி தானே. இதுல தோத்தாலும் உன் ஆட்சி கலையாதுல. ஒரு அருந்ததியரை, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திரரை நிறுத்தா. நீ பெரியாரின் சமூக நீதி புடுங்கன நீதி நான் பாக்குறேன். உதய நிதி, இன்ப நிதி, இன்பது நிதிக்கு பிறக்கிற துன்ப நிதி, துயர நிதி, இந்த நிதி இருக்குல்ல, இந்த நிதிகளின் தீவை திருப்பி எடு. முடியாது. இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இவன் தமிழ் தேசியன். இன விடுதலை இலக்கென்று நிற்கிற என் தங்கைகளை தம்பிகளை அற்ப பதவி ஒரு மயிரையும் விட முடியாது. முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டாது. எடா தலையில கட்டுறா. கோயிலுக்குள்ள போகாதரா. கோயில் திட்டுறா. இதற்கு முன்பு பெரிய துரோகம் உண்டு. தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்த துரோகம். அதுக்கு இன்னொரு பெரிய பெயர், பட்ட பெயரா சொல்லலாம். இந்த தெருவின் பெயரை சொல்லலாம். முட்டாள்களின் மொழி, காட்டு மிராண்டி மொழி, சனியன். அதை விட்டொழி என்று சொன்னவனுக்கு தந்தை என்று போற்றுகிற ஒரு மானங்கட்ட இனக்குட்டம் உலகத்திலே தமிழான தண்டார்கள். நாம் தமிழர் கட்சியோடு போட்டி போடுவதற்கு என் உடன் பிறந்தாலோடு நீ எதிர் நிற்க அருவருக்கிறாய். உன்னை இந்த நிலத்தில் கருவறுக்காமல் பிரபாகரன் மகன் சாக மாட்டேன்னு எழுதி வச்சுக்க. நீ அற்ப பதறு. திராவிடம் என்றால் என்னன்னு பேசுறாய்? அவனாவது உன் கோட்பாடு என்னடா? தமிழ் தேசியம் நான் சொல்றேன். என் வீட்டுக்கு ஒரே அப்பன் மாதிரி, என் இனத்துக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் நான் சொல்லுங்க. அப்படி சொல்லு. ஒன்னு வரையறுத்து சொன்ன மக்களை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகள் திமுக, அதிமுக. இப்போது நாம் தமிழர் என்கிற கட்சியை வீழ்த்த திமுக கட்சிக்காரர்கள் இங்கு மட்டுமில்லை, விக்கிரவாண்டி தேர்தலிலும் இதான் நடந்தது. திமுக கட்சிக்காரர்கள் அவருடைய வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் என்றால் அதிமுக வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய். அதே விதி ஈரோட்டு கிழக்கிலும் திமுக கட்சிக்காரர்கள் எப்படியும் திமுகவுக்கு போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு 300 ரூபாய். அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருவேளை சீமானுக்கு போட்டுவிடக் கூடாது, அதனால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டை எங்களுக்கு போடுகிறீர்களோ இல்லையோ, சீமானுக்கும் சீதாலட்சுமிக்கும் போட்டு விடாதீர்கள். இதுவரை இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை. அதே விதிதான் பாரதிய ஜனதாவிற்கும். சீமானுக்கு போட்டு ஒருவேளை அவன் ஜெயித்து விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகிறது? நான் கூட பயப்படுவாங்கன்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கல. இது ஒரு விசித்திரமா இருக்கு. இந்த செய்திகளை கேள்விப்படும் போது படுத்து தூங்கும்போதும் கால் மேல கால் போட்டு படுக்க வேண்டியது இருக்கு. ஐயா ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை, சில உதிரி, யாரு உதிரி? நாமெல்லாம் தான் உதிரி. இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள். ஐயா, ஒன்றை கவனியுங்கள், தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான். நாங்கள் உதிரி இல்ல, உறுதி. இதை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா உதிரியா நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களை மாலையே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள். நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்திலே நிற்கிறோம். எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று, கோயிலை கட்டுவதற்கு
பல கற்கள், உதிரி 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 கற்கள். ஆனால் கோயிலிலே, வழிபாட்டிலே, வழிபாட்டு தலத்திலே உள்ளே இருக்கிற கற்ப கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உறுதியானது. அப்படி உறுதியானதை ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை திரட்டி கொண்டு நீங்கள் வருகிறீர்கள். உண்மையிலேயே நான் சொல்றேன், என் தலைவர் மேன ஆணையா சொல்றேன், நாங்கள் பெரியாரை எதிர்க்கல, விமர்சிக்கல, இழிவா பேசல. பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம். நீங்க 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே பெரியாரை வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம். ஏன் நீங்க பயப்படுற? நீ பெரியாரை பற்றி பேசினாய், நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன், இவ்வளவுதான். பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை. இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய், அறிவிப்பால் ஊட்டிய தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை. பெரியார் தான் 60 ஆண்டுகளாக என் மொழியை, என் இனத்தை இழிவு செய்திருக்கிறார். அந்த வாதத்திற்கு வரணும். நான் எடுத்து வைக்கிற கருத்திற்கு எதிர் கருத்து தான் பேசணும். அவதூறுக்கு பிறந்த அவதூறுகளே அவதூறை அள்ளி கொண்டு வரக்கூடாது. புரியுதா? அதாவது என்ன பேசி என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு அளப்பெரிய ஆற்றல், ஆகப்பெரிய அறிவு செல்வம் இருக்குது என் மொழியில. தன்னலமற்று உயிரையே கொடுத்து போராடிய வழிகாட்டிய ஆக பெரும் தலைவர்கள் என் நிலத்தில் உண்டு, என் இனத்தில் உண்டு. என் மண்ணை, என் மக்களை, என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை, வளத்தை காக்க போராடிய பெருமக்கள் ஏராளம் ஏராளம். நாங்க இப்பவும் சொல்றேன், இந்த பொது வழியில் பெரியார் வேணும். யாருக்கு? உங்களுக்கு. பெரியார் இல்லாம ஒண்ணும் இல்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணும் இல்ல எங்களுக்கு. நீங்க பெரியார வச்சுக்கிறீங்க பூஜை அறையில, வரவேற்பு அறையில, வழிபாட்டு அறையில, எங்க வேணாலும் வச்சுக்க. கோயில் கூட கட்டு, குடமுழுக்கு கூட நடத்து, எதை வேணாலும் செய்யி. நீ விரும்பியபடி சமஸ்கிருதத்துல சொல்லு, ஏன்னா தமிழ் சனியன் சொல்லிக்க, தெலுங்குல சொல்லிக்க, கன்னடத்துல சொல்லிக்க, எதனா வேணாலும் மந்திரம் ஒதி கும்பிட்டுக்க. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு ராமசாமியும் வேணாம் வச்சுக்க, ராமசாமியும் வேணாம் வச்சுக்க. அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு. எனக்கு 1 கோடி சாமி இருக்கு. ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி இருக்கு, குலசாமி. எனக்கு அதுக்கு நீ, எனக்கு அதுக்கு நீ. என்ன யார் என்று என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் நான் தமிழன். நீ எனக்கு சொல்லாத நான் திராவிடன். எனக்கு பேர் நீ வைக்காத. இதான் இங்க இருக்க பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் குழப்பம் இருக்குது. ஏன் திடீர்னு பேசுறாருன்றா என்னைய? இப்பதான் தலைவலிக்குது, மாத்திரை போடுறேன். எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து களத்தில் நிற்கிறவன் தான்டா சரியான போர் வீரன். இப்போ தம்பி, அன்பு தம்பி, ஆருயிர் தம்பி, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்துகிறார். இந்த செய்தியே அறிவறுக்கத்தக்கது. அப்ப மாடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார், ஆடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்றா போடுவீர்கள்? இல்லை. அங்கே உணவருந்துகிறார் அல்லது மக்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார் என்ற செய்தியை சரி சகிக்கலாம், ஏற்கலாம். ஆதி திராவிட மக்களோடு அமர்ந்து உணவருந்துகிறார் என்றால் இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சிறப்பு செய்தி, இதுக்கு ஒரு விளம்பரம். ஆதி திராவிட மக்களோடு உணவு அருந்துவதால் இவருக்கு ஒரு சிறப்பு தகுதி வருதா? முதல்ல இவர் யாரு? இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும்,
அதனால் தான் தம்பி உங்களை ஒழிக்க இவ்வளவு பாடுபடுகிறோம். ஆதி திராவிடர்களோடு உட்கார்ந்து உணவு அருந்துவேன். அதான்டா சனாதனம். அதான் சனாதனம். எப்படிப்பட்ட இதை படித்து விட்டு உங்களுக்கு கோபமே வரவில்லை என்றால் நீங்கள் திராவிடர்கள். இதை படிக்கும் போது உங்களுக்கு கோபம் வெறி வந்தால் நீங்கள் எங்கள் இனக்கூட்டம் தமிழர்கள். பர்மாவுக்கு நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக விருந்தினர்களாக செல்கிறார்கள். அப்போது அவர்களை வரவேற்க இரு பக்கமும் பெண்களை தாய்மார்களை நிறுத்தி முட்டியிட வைத்து படுக்க வைத்து தலைமுடியை இப்படி எடுத்து தரையிலே கிடத்தி இந்த முடி மேலே நடந்து வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய தாத்தாக்கள் இருவரும் திகைத்து போய் அப்படியே நின்றார்கள். அதிலே நம் தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை வணங்கி தயவு செய்து இந்த தாய்மார்களை எழுந்திருக்க சொல்லுங்கள். இது என்ன? இது என்ன முறை? தாய்மார்களை பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த செயலை ஏற்க முடியாது, எழுந்திர சொல்லுங்கள். இல்லை என்றால் நாங்கள் இப்படியே திரும்பி எங்கள் நாட்டிற்கு சென்று விடுகிறோம் என்று சொன்னவன் உனக்கு சாதிய தலைவன், பெண்ணியவாதி கிடையாது. இங்க புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டால் ஜாக்கெட்டு விலை ஏறாதா என்று சொன்னவன் பெண்ணியவாதி. இந்த பெண்ணியவாதியின் வாரிசு இன்றும் பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசி வருகிற திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் ஒரு சிவப்பு ஒரு இது போல ஒரு விரித்த ஒரு துணி மேல ஒரு மேடை மேலே நடந்து வருகிறார். இருபுறமும் பெண்கள், நம் உயிர் தங்கைகள், அக்காக்கள், தாய்மார்கள் நின்று தட்டிலே பூக்களை வைத்துக் கொண்டு அவர் காலிலே போட்டு போட்டு அவரை வரவேற்கிறார்கள். அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எதிர்கால திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் நடந்து வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள். இந்த காட்சியை பார்க்கும்போது உனக்கு கோபம் வந்தால் நீ தமிழ் தேசியன், உனக்கு கோபம் வரவில்லை என்றால் நீ திராவிடன். இதாண்டா, இவ்வளவுதான். யார் திராவிடன் யார் தமிழன் இவ்வளவுதான் தம்பி. என் இனத்தில் எண்ணற்ற பெரியார்கள் தமிழர், ஒரே ஒருவர் தான் பெரியார் திராவிடன். இவ்வளவுதான் பிரச்சனை. போட்டு குழப்பிக்காத. தமிழ் தேசியம் திராவிடம் என்றால் சுருக்கமா சொல்லிடுறேன், போட்டு குழப்பிக்காத. இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா? இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொருவனும் தமிழன், தமிழ் தேசியன். பேராசைப்பட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்க செல்கிறார்கள். இவன் திராவிடன். புரிஞ்சிருச்சா? கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இவன் இந்தியன். கச்சத்தீவை கொடுக்கும் போது பதவிக்காக கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிற ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். இவன் திராவிடன். கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இவன் தமிழ் தேசியன். விளங்கிருச்சா? விளங்கிருச்சா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? ஐயோ தமிழ் தமிழ் என்று பழமைவாதம் பேசிக்கொண்டு சாகிறீர்கள். தமிழ் சனியன், அதை விட்டு ஒழியுங்கள். தமிழ் காட்டுமிராண்டி மொழி. தமிழ் தமிழ் என்னது? தமிழ் முட்டாள்களின் பாசை. தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாயக்கில்லை. இது திராவிடம். தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல,
தமிழ் எங்களுக்கு சோறல்ல, தமிழ் எங்களுக்கு உயிர், தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் முகவரி, தமிழ் எங்கள் அடையாளம், தமிழ் எங்கள் இலக்கியம், தமிழ் எங்கள் கலை, தமிழ் எங்கள் பண்பாடு, தமிழ் எங்கள் வழிபாடு, தமிழ் எங்கள் அறிவியல், தமிழ் எங்கள் அரசியல், தமிழ் தான் எல்லாம். தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் தானடா எல்லாம் என்று பேசுவது தமிழ் தேசியம். இலவசம் கொடுத்து என் மக்களின் வாக்கை பறிப்பது, இலவசம் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுவது, ஒரு அடிப்படை தேவை மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஒரு மடிக்கணினி, மிதிவண்டி, மாவரைக்கிற எந்திரம், இவையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வீட்டிற்கு அடிப்படை தேவை. அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக ஆண்டு என் அன்னை தமிழினத்தை இருத்தி வைத்திருப்பது திராவிடம். இலவசத்திற்கு கையேந்தாது தனக்கான தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு தன்மானமிக்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தமிழின மக்களை உயர்த்துவது தமிழ் தேசியம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இதே பேசிட்டுக்கலாம் 4 மணி நேரத்துக்கு. அது பேசுவோம். தம்பி இமான் சொன்ன மாதிரி இந்த ஆளுங்க என்னடா ஓட்டே கேட்க மாட்டாங்கன்னு கேட்டா மட்டும் போட்டுற போறியா? என்ன நான் கேட்டனே. மதிப்புமிக்க உரிமையை 1000-500க்கு விற்கிற முறை இருக்கிற வரை இந்த நாடு மக்களும் வாழ்வதென்பது சாத்தியமே இல்லை. ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் தொடுத்திருப்பது கடுமையான போர். கை கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தன்மானமிக்க தமிழனின் கடமை. எங்கள் பாட்டன் மருதிர்வர்கள் வெள்ளையனை எதிர்த்து போர் புரிவது என் உடன் பிறந்தார்களே, வரலாற்றை அறியுங்கள். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது. 8 நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மராட்டிய மன்னன் சிவாஜி, வீர சிவாஜி என்று இந்த நாட்டால் போற்றப்படுகிறான். 8 மாதங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மான மறவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருது இருவர்கள். படையிலே அவன் கிளப்பி படையை நாடு கூட்டி வருகிற போது, ஒவ்வொரு கிராமத்தையும் சிற்றூர்களையும் கடந்து போகிற போது, அந்த வீர மறவர்களோடு உழைக்கும் வேளாண்குடி மக்கள் வெட்டருவாள், வேல்கம்பு, வீச்சருவாளை தூக்கி கொண்டு படையில இணைந்து படையை வலிமைப்படுத்தினார்கள். காரணம், அவன் விட்ட ஒரே அறைகூவல், எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வாடா என்று அழைத்தான். அதேதான் அவன் பேரன் இந்த நிலத்தில் அழைக்கிறேன். எவன் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்தவன் இருக்கிறாயோ, தன்மானம் இனமானம் கொண்ட தமிழ் பிள்ளை எவன் இருக்கிறாயோ அவனெல்லாம் என்னோடு வா. எண்ணற்ற முன்னோர்கள், உன் முன்னவர்கள் வழிகாட்டி வைத்திருக்கிறார்கள். அவன் போட்டு வைத்த வரலாற்று தடம் நமக்கு இருக்கிறது. தம்பி, படிப்பறிவை விடவும் மேலானது பட்டறிவு. நம் முன்னோர்கள் பட்ட அறிவு நமக்கு பாடமாக, வரலாற்று தடமாக, சுவடாக. கடைசிக்கு இந்த படமா இருக்கான் பாரு, நம்ம அப்ப இந்த மண்ணை காக்க மேல் சட்டை கூட இல்லாது போராடி செத்தான். இவன் ஏன் எனக்கு பெரிய தகப்பன்? ஏன்? என்னை பெற்றவன் என் அப்பன், என் மண்ணை பெற்றவன் நம்மாழ்வார் என்றவன், அதனால் அவன் எனக்கு பெரிய தகப்பன். நின்னுதான் பாரு. கருணாநிதியோட நின்ட்ட, அவர் மகனோட நின்ட்ட, இப்ப அவர் பேரனோட நிக்கிற, இந்த பக்கம் எல்லாரோட நின்னு பாட்டா, என்னோட நின்னுட்டா. ஒரே ஒரு தடவை தான் உன் மகனோட நின்னுதான் பாரு.
நின்னுதான் பாரு. யாராருக்கோ போட்ட ஒரு தடவை அந்த ஓட்ட இந்த பிள்ளைகளுக்கு தான் போட்டுத்தான் பாரு. இதை விடவாடா இந்த நாடு கேடு கட்டு கவலம் கட்டு போயிட போகுது. எங்க கிட்ட கொடுத்த என் வீட்டை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? என் நாட்டை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? தம்பி, எத்தனை பேரும் வரலாம். இந்த கூட்டத்தில் என் தாய்கிட்ட போய் கேளு, உனக்கு பேசினானா உன் மகன்? உன்னை வந்து பார்த்தானா? அவனுக்கு நான் மட்டுமா அம்மா? உலகம் பூரா அம்மா. அவன் என்னைய பார்க்க எங்க நேரம் கிடக்குன்னு போந்தாருக்கா போ சொல்லுவா, போய் கேளு. எத்தனை கோடி சொந்தங்கள் இருந்தாலும், எத்தனை கோடி சொந்தங்கள் இருந்தாலும் என் தாயை என் உடன் பிறந்தார் எல்லோரும் அம்மா அம்மாவென்று அழைக்கலாம். ஆனால் என் அளவுக்கு என் பெற்ற தாயை நேசிக்க எந்த மகனும் இருக்க முடியாது. எவன் வேணாலும் வரலாம், எத்தனை திராவிடனும் அதிகாரத்தில் இருந்து ஆளலாம். ஆனால் என் தாய் மண்ணை என் அளவிற்கு எவனும் காதலிக்க முடியாது, நேசிக்க முடியாது. திராவிடம் என்ன செய்யும்டா? தமிழ் தேசம் என்ன செய்யும்டா? தமிழை அழித்தால் தானடா திராவிட அதிகாரத்தில் இருக்க முடியும். ஏன் நீ பெரியார் மேல இவ்வளவு திடீர்னு கோபம் வன்மம் கேட்கிறான்? அவருக்கு 60 ஆண்டுகளா ஏனடா என் மொழி மீதும் இனத்தின் மீது வன்மம்? ஏன்? பெரிய கோட்பாடு கொள்கையெல்லாம் நாங்க வகுத்துக்கல. போகாத, நீண்ட வரலாறுக்கெல்லாம் போகாத. இங்க பாரு, நான் சொல்றேன், ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் பாரு. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள். என் தாய்மொழி தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கள் என்று சொன்ன சனியனை ஒழிக்கணும். இதாண்டா, இவ்வளவுதாண்டா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இத ரொம்ப ரொம்பலாம் கொள்கை கட்டுக்கிறாரு. இவ்வளவுதான். இந்த தமிழ் தேசிய பிள்ளை இருக்கான இங்க கூடியிருக்கான்ல, இந்த மரத்தை பாக்குறான். மரம் மரம், மண்ணின் வரம், மண்ணின் வரம். மரம் மூச்சு காற்று, ஆக்சிஜன், உயிர் காற்று. மரம் 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 மரம். மழை மழை, நீரின்றி அமையாது உலகு. எப்படி? விசிம்பின் துளி விழில் நல்லால் பசும்புல் தலை காண்பது அரிது. வள்ளுவ பெருமான நீரின்றி அமையாது உலகுன்ட்டான். ஒண்ணு இல்லடா, நீர் இல்லாமட்டான். மரம். பறவை பட்சிகளின் கூடு. பறவை விதை பரப்பும் தூதுவர்கள். பறவை இல்லை என்றால் காடு இல்லை, காடு இல்லை என்றால் நாடு இல்லை. இது யாரு? தமிழ் தேசியர்கள். மரம் மரம். திராவிடம் மரம் மரம். காசு பணம் தொட்டு வெட்டு திராவிடம். மலை மலை, மலை மலை. ஐயோ, மனித உடலுக்கு ரத்த நாளங்கள் போல என் பூமி தாயின் ரத்த நாளம் நதி. நதி, நதியின் தாய். மலை மலை. என் தாயின் மலை மார்பிலிருந்து எனக்கு பால். பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எனக்கு அருவி. ஏரியை என் பாட்டன் வெட்டினான், குளத்தேவன் வெட்டினான், தாங்களைவன் வெட்டினான், கம்மாயவன் வெட்டினான், கிணத்தேவன் வெட்டினான். எல்லாவற்றையும் முன்னவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் ஆரை அவன் உருவாக்கவில்லை. உருவாக்கியது இயற்கையின் அரும்பெருங்கொடை அருவி உருவாக்கியது. அந்த அருவியின் தாய் மலை, மலையின் மார்பு. அந்த மார்பு பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உறைவிடம் மலை. ஐயோ, மலை இல்லாத நிலம் பாலைவனம், பாலைவனம். இயற்கையின் அரும்பெரும் கொடை. பல லட்சக்கணக்கான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை மலை, மலை. மலை இல்லாத நிலம், தலையில்லாத உடல், அலையில்லாத கடல். மலை மலை. திராவிடர்கள். இது யாரு? தமிழ் தேசியர்கள், திராவிடர்கள். மலை, எம் சாண்ட், குவாரி, குவாரி. மலை, காசு பணம் துட்டு வெட்டு. இவன் யாரு? திராவிடன். இப்ப நீ எந்த பக்கம் நிக்க போற? எந்த பக்கம் நிக்க போறாய்? எந்த பக்கம் நிக்க போற? இந்த உறிஞ்சி போத்தல் வச்சிருப்பான் எங்கடா? குடிக்க தண்ணி போத்தல் வச்சிருப்பான் எங்கடா? குடா குடா, போத்தல குடுறா. ஏன்டா வெறும் போத்தலை கொடுக்குற? அதுக்குள்ளே வெறும் போத்தலை கொடுக்குறான். இன்னும் ரொம்ப காலம் இருக்குடா அந்த அளவுக்கு. நீங்க கர்நாடகால இருந்து வந்திருப்பான். ஏய்,
மில்கா 1 டிராப்ஸ்ரா. வேணும் முதலாளியை கண்டுபிடி. யாரு யாரு எவனே தெரியாது. யாராவது ஒரு மருத்துவரை கூப்பிடு, ஒரு ஆய்வறிஞரை கூப்பிடு. இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது, இது குடிக்கிற திறன்ல இருக்கா கேள்வி. தண்ணீரை போத்தல் அடைச்சிட்ட. அக்வஃபனா, கிண்லி, மினரல் ஏகப்பட்டது. இந்த அப்பலோ இதெல்லாம் வந்துடுச்சு. ஆத்தாள் அப்பனும் அக்காவும் தங்கையும் குடத்தை வச்சுக்கிட்டு பல மணி நேரம் காத்திருக்கோம். சாலையில நிக்கிறோம். நமக்கு கிடைக்கல தண்ணி, நாட்டு குடிகளுக்கு கிடைக்கல. அலைபேசியில் அழைச்சு ஒரு கடைக்கு 5 கேன் அப்பலோ. அடுத்த நொடி வருதடா, நாட்டு மக்களுக்கு கிடைக்காத குடிநீர் இந்த முதலாளிக்கு எப்படா கிடைக்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏய், இத இப்ப என் கையில இருக்கு. அடிச்சா இப்ப எனக்கு தாகம்னா என் தம்பி கொடுத்துட்டான். உலகம் உண்ணுதாடா, பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உடமையடா, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை. கொக்கு, குருவி, நாய், நரி, சிட்டு, பாம்பு, எலி, பல்லி, பூச்சி, பூரான், யானை, சிங்கம், கரடி, இந்த புல்லு, பூண்டு, செடி, கொடி எல்லாத்துக்குமான உயிர் தேவை நீர். மனிதனுக்கு மட்டுமான தேவையா இந்த நீர்? உலகில் 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் நீர் இருக்குது குடிக்க. நான் சொல்லல, தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளம் ஐயா அப்துல் கலாம். 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. இதை 20 விழுக்காடாக எப்படி உயர்த்துவது எவனும் சிந்திக்கல. 2 விழுக்காடு தான் இருக்கா. அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம். இங்க தாண்டா இந்த துரோக சிந்தனைடா, கொடிய சிந்தனைடா. உயிர் தேவையாக இருக்கிற நீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திட்டான். யாரு? அனுமதிச்சிட்டான் திராவிடன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம். கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. போராடி பெறாமல் இருப்பது அறிவு கெட்ட மடமை. விளங்குதா? இந்த கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி விற்பனைக்கு வியாபாரம். உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம். இது 3ம், நீர், அறிவு, உயிர் 3ம் விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு என் உடன் பிறந்தானே நாடலடா, சுடுகாடுறா. அவ்வளவுதான். இது அரசல்லடா, தரிசுடா, தரிசு. இதை ஒளிடா, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அண்ணன் திருப்பி திருப்பி ஏற்பட்டு மூர்த்தி இவனை பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்கிறது காரணம் என்ன? டேய், சேர, சோழ, பாண்டியன் முன்னவர்கள் ஆட்சி காலத்தில் கூட அடையாத வளர்ச்சியை படிக்காத ஒரு பாமர கிழவன் நம் தாத்தன் காமராஜர் காலத்தில் தான் இந்த நிலம் தொட்டது. 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தான். இவன் பல ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை திறந்து குடிக்க வைத்தான். யார் உனக்கு தேவைன்னு பாத்துக்க, யாருன்னு பாத்துக்க. ஒரு துணையை கூட கட்டாதவன் பல அணைகளை கட்டினான். ஒரு அணையையும் கட்டாத திராவிடன் பல துணைகளை கட்டினான். இப்ப என்ன, நீ எந்த பக்கம் நிப்பாயின்னு நீ முடிவு பண்ணிக்க. ஒரு நேர்மையாளன் எதுக்குடா ஓட்டுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? நீ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை காசு கொடுக்கிற எசமான்ட்ட கையை பிடிச்சுக்க. எங்க ஐயாவோட பெரியவர் முத்துசாமியை விட்டுரு, வேற யாராவது ஒன்றிய நகரத்தில் இருந்து ஒரு பிடிச்சுக்க. சாமி, ஐயா காலையில எந்திரிச்சு கரும்பு வெட்ட போறேன்யா, களை எடுக்க போறேன், நாத்து நட போறேன், வாழைக்கு மண்ணணைக்க போறேன், ஆடு மாடு மேய்க்க போறேன், இவ்வளோ வேலையும் செய்யறேன் ஐயா. ஆனா நான் கஷ்டப்படுறேன். நீ ஒரு வேலையும் செய்யாம எனக்கு காசு கொடுக்குற, நான் கையேந்திர நிலைமையில் இருக்கணையா. என்னையா நடந்துச்சு? உழைக்கிற எங்கிட்ட இல்லாத காசு உழைக்காம இருக்கிற உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு ஒரு தடவை கேளு, சரியாயிரு. ஒரே ஒரு தடவை கேளு. ஒரு நேர்மையாளன் எதுக்கு காசு தரணும்? இப்ப எனக்கு என்னை எப்படி அச்சுறுத்தான் தெரியுமா? பணம் இல்லைன்னா எப்படி நீ அரசியல் செய்வ? பணம் இல்லைன்னா எப்படி? தொடர்ச்சியா தோத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய கட்சிக்காரன்லாம் சுதந்திர மாட்டான.
பாரதி என்ன சொல்றான்? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். அவன் பேர என் தலைவன் என்ன சொல்றான்? சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறான். இன விடுதலை இலக்கென்று நிற்கிற என் தங்கைகளை தம்பிகளை அற்ப பதவி ஒரு மயிரையும் விட முடியாது. உனக்கு புரியுதா? ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எங்க அம்மா சத்யபாமா சொன்னது மாதிரிதான், இங்க இருந்து போறவன் என்ன செய்யறது தெரியல. நீ ஆழ்ந்து கவனிச்சு பாரு, எந்த பக்கம் நீ நிக்கிறதுன்னு முடிவெடு. ஓட்டு போடு போடவன அதை விடு, எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. யாராருக்க போட்ட நீ போடு, உதயசூரியனுக்கே போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, ஒன்னும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எங்களுக்கும் பின்னாடி வருகிற ஒரு தலைமுறைக்கு இந்த நிலையில விட்டு விட்டுறது. நான் இன்னைக்கு கடையில தண்ணி வாங்கி குடிக்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு என் மகன் என்ன செய்வான்? இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கொடுத்துருவானா தண்ணீரை? அதுக்கப்புறம் நீ என்னைக்காவது இந்த அறிவை கொண்டு சிந்திச்சா? இந்த சிட்டு, இந்த மைனா, இந்த கொக்கு, இந்த வண்ணத்து பூச்சி, இந்த தேனீக்கள், இந்த குரங்கு, இந்த அணில், இந்த பாம்பு படம் எடுத்து வருகிற ஒரு நச்சு, அது கொண்டு வரும்னு தெரியும். ஆனால் அது வந்து நிக்குது. ஒருத்தன் போத்தலை திறந்து தண்ணியை கொடுக்குறான், குடிச்சிட்டு ஓடுது. ஒரு அணில் கும்பிட்டு இப்படி தண்ணி கேட்குது. இருக்கு காணொளி பார். அவனெல்லாம் சொல்றான், கீழே என் பேச்ச போட்டு போடுறான். ஒரு குரங்கு வர்ற பிள்ளைய தவி கேக்குது, பயப்படுது. அது ஒண்ணு இல்ல, தண்ணி போத்தலை பார்த்துருச்சு. இந்த அறிவு என்னைக்கு மானுடனுக்கு வருதோ அன்னைக்கு தாண்டா இந்த உலகம் உயிர் பெறும். உன்னால பார்க்க முடியுதா? அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளை ஆழ்ந்து பாருங்க. காடுகள்ல இருந்துதான் நமக்கு அருவி நீரெல்லாம் வந்தது. காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீர் இல்லைன்ட்டு ஓரத்துல மலை அடிவாரத்துல இந்த ஆட்சியாளர்கள் தொட்டியில கட்டி தண்ணியை ஊற்றி வைக்கிறான். அங்கிருந்தாண்டா நமக்கு எல்லாம் வந்துச்சு. தண்ணி வச்சு வைக்கிறான். அதுல என்ன கொடுமைன்னு பாரு. யானை வருது, தண்ணி அந்த தொட்டியில கீழே போயிருச்சு. ஒரு நல்வாய்ப்பு அதுக்கு தும்பிக்கை இருக்கு, டபக்குன்னு உள்ளோட தண்ணியை குடிச்சிட்டு போயிருது. அடுத்து தாகத்தோட ஒரு காட்டு எருமை வருது, அதுக்கு தும்பிக்கை இல்ல, தண்ணிய பார்த்துருச்சு, சுத்தி வருது. இதை பார்த்த பிறகு உனக்கு வழி வந்தால் என் மொழி உனக்கு புரியும். நாங்கள் என்ன அரசியலை பேசுகிறோம் என்று உனக்கு புரியும். நான் யாருக்காக கத்துகிறோம் அதுவும் உனக்கு புரியும். நாங்கள் செய்வது என் அரும் பெற்றோர்களே, என் அன்பு சொந்தங்களே, எங்களுக்காக இல்லை, எங்களுக்கும் பின்னால் வருகிற என் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகளுக்குத்தான், உங்களுக்காகத்தான், உங்களின் சந்ததிகளுக்காகத்தான் இந்த முச்சந்ததியின் நின்று சந்தியில் நின்று கத்திக்கொண்டு இருக்கிறோம். இங்கே என் தம்பிகள் எல்லாம் பேசினார்கள், என் தம்பி துறை எல்லாம் எல்லாரும் பேசினார்கள். என் தம்பி அம்சத்து கூட பேசினார். 15 ஆண்டுகளாக என் தம்பி துறை தான் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கிருந்தார்கள் என்றே தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். இறைமகன் இயேசுதான் இறந்தோரை உயிர்ப்பித்தார் என்று எங்களுக்கு கற்பித்தார்கள், படித்தோம். நாங்கள் இப்போது அவர் ஒரு இறந்தோரை ஒருவரைத்தான் உயிர்ப்பித்தார். நாங்கள் எண்ணற்ற இறந்தோர்களை உயிர்ப்பித்து உலாவா விட்டிருக்கோம். அவன் உயிர்ப்பித்த பிறகு இறைமகன் இயேசுவை போற்றினான். நாங்கள் உயிர்ப்பித்த இவர்கள் எங்களை தூற்றுகிறார்கள். இதான் கொடுமை. 15 ஆண்டுகளா இறந்தார்களா உயிரோட இருந்தார்களா என்று தெரியாதவர்கள் இன்று எங்களை எதிர்க்கிறார்கள். நாங்கள் தமிழர், நிலம், வளம், உரிமை, தமிழர் நாடு, இது தமிழ்நாடு, தமிழ் தேசம், இங்கு வாழ்கிற மக்களின் அரசியல் தமிழ் தேச அரசியல் என்று பேசுகிற போது எதிர்ப்பார்களே. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறோம், அவர்கள் எங்கள் வரலாற்று பகைவர்கள். என்ன பிரச்சனை? பெரியாரை பேசினால் எனக்கு ஓட்டு விழாது, வேண்டாம், அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, நீ எடுத்துக்க.
வச்சுக்க. யார் மேல் நிக்க போற? MC ராஜா, அயோத்திதாச பண்டியன் பாட்டன், ரட்டமலை சீனிவாசன் தாத்தன், சிங்காரவேலன் பாட்டன், ஜீவானந்தம் தாத்தன், மார்சல் நேசமணி நம் தாத்தன். என்னடா சீர்திருத்தம்? என்ன சீர்திருத்தம்? வள்ளலாரை விட சீர்திருத்தம், வைகுந்த பெருமானை விட சீர்திருத்தம். சொல்றா பாப்போம், சொல்றா. ஒன்னு சொல்ற, இந்த நிலத்தில் என் முன்னவர்கள் செய்ததை விட சீர்திருத்தம். என்ன சீர்திருத்தம் நீங்க பண்ணிட்டீங்க? இன்றைக்கு நான் பற்ற வைக்கிற இந்த நெருப்பு அடுப்பில் தான் எரிய வேண்டும். பசி என்ற நெருப்பு எவன் வயிற்றிலும் எரியக்கூடாது என்று வள்ளலார் பெருந்தகை என் மூதாதை பற்ற வைத்த நெருப்பு 150 ஆண்டுகளாக அணையாம எரிகிறது. அப்படி ஏதாவது உங்கள் பெரியார் செய்து கொண்டதுண்டா? கோயிலுக்கள் வராதே தீட்டு, கோயில எனக்கு தீட்டு. சிவன் முருகனை வழிபடுகிற சைவன் பாட்டை இப்படி போட்டான். போடாதே, நீ இழிமகன், வெள்ளவாடா பாட்டை எடா திருநீர சாச்சு போட்டதை நிமித்தி போடுறா. முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டாது, எடா தலையில கட்டுறா. கோயிலுக்குள்ள போகாதரா, கோயில் திட்டுறா. அங்க இருக்கிற சாமி நீதாண்டா சாமி. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே நீ வழிபடுறா, நீதாண்டா கடவுள். இவன் தாண்டா வைகுந்தர், இவன் தாண்டா வைகுந்தர், இவன் தாண்டா சீர்திருத்தவாதி. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவன் கூட்டத்தில் இருக்கிற உன்னை பார்த்து இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் பறையன் என்று எழுந்து நில்லடா. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்தானடா என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். அவன் தான் சீர்திருத்தவாதி, அவன் தான் மாற்ற. பறையம்பல்லாம் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டா இவன் பாப்பானவுக்கு உயர்ந்துருவானா? பாப்பாந்தா இவன் அளவுக்கு தாழ்ந்து போவான். யாருது? இந்த தெருவுக்கு தேவையில்லாம பேர் வச்சிருக்காங்கல்ல, அவர் தான். தம்பி, எல்லா எலியும் எந்திரிச்சு வந்து ஒரு புலிக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கு. தம்பி போப்பா, போப்பாங்கிட்டு போப்பா. ஆயிரக்கணக்கான பெரியாரடா என் இனத்தில். மார்சல் நேசமணியில் இருந்து எத்தனை எத்தனை என் முன்னோர், எத்தனை முன்னோர்கள் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இரவு முடிஞ்சிரும்டா. சும்மா ஏதாவது நகைச்சுவை பண்ணிட்டு இருக்க சும்மா. நான் தான் இனிமே எனக்கு பெரியார் வேணாம், நீங்க வச்சுக்கிறீங்க. என் பின்னாடி வர்றவனுக்கு நான் நிறைய பெரியார் வச்சிருக்கேன், வச்சுக்க. எத்தனை பெரியார்? ஏன் கூறா இந்த அரசியலை பாரு. ஈழத்தில் நம்ம இன மக்களை கொன்று குவிக்கிறான். உன் ஆழ்மனதை தொட்டு சொல்லு. ஒரு தன்மானமிக்க மான தமிழ் மகன் கையில் அந்த அதிகாரம் இருந்தா அந்த போரை நடத்திருக்க முடியும்னு நீ யாராவது நினைக்கிறியா? அது கூட வேணாம். உன் முன்னாடி நிக்கிற உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் மகன் சீமான், இன்னைக்கு இருக்கிற சீமான் கிட்ட இருக்கிற இந்த படை அன்னைக்கு இருந்திருந்தால் இவன் போற நடத்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா? சொல்லு. அதான் வரலாற்றில் பெருந்துயரம். என்ன செஞ்சிட முடியுங்கிற இனப்பற்று. இதெல்லாம் என்ன நினைக்கிற நீ? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் எப்படி பிரியுது? இங்கிருந்து பாகிஸ்தான் போகும்போது மதமா போகுது. முகமது அலி ஜின்னா தலைமையில அங்க போய் உருது ஆட்சி மொழி என்று சொல்லுகிற போது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த இளைஞன் முஜிபுர் ரஹ்மானும் நண்பர்களும் அப்ப என்னுடைய தாய்மொழி என்னானது என்று கேள்வி எழுப்பினான். ஒரே மதம், மதம் இல்ல மார்க்கம், ஓர் இறை, ஓர் இறை, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அளவற்ற அன்பாளன், நிகரற்ற அருளாளன், ஏக இறைவன் அல்லாஹ். ஒரே மொழி, நபிகளின் மொழியே வழி, ஏற்று சென்ற மார்க்கம் இஸ்லாம்.
அங்கே போய் தனி நாடு பாகிஸ்தான், உருது ஆட்சி மொழி. அப்ப என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். அவன் தாய்மொழி வங்க மொழி. போராட்டம் வெடித்தது, கலவரம். வங்காளிகள் தாக்கி அளிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அங்கு மொழியா இனமா என்றால், மதமா என்றால், மார்க்கமா என்றால் மொழியும் இனம்தான் நின்றது. சண்டை அடித்தான். அன்னைக்கு மேற்கு வங்கத்தின் முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வன் யார்? இந்து, சோக்கால்டு இந்து. இவங்க சொல்ற இந்து. சித்தார்த்த சங்கரை எழுந்தான். அவன் சொல்றான், இஸ்லாமிய மக்களை கொள்கிறார்கள். பேசல என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானில். அவர்களை காக்க யார் பிரதமர்? இவன் கட்சி தலைவர் இந்திரா காந்தி. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, என் இன மக்களை பாதுகாக்க நீங்கள் ராணுவத்தை அனுப்புகிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை, போலீஸ் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று எச்சரித்தான். பணிந்த அம்மையார் இந்திரா காந்தி இந்திய ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவனுடைய தாய் மொழியிலேயே வங்களாதேசம் என்ற நாட்டை பிரித்து கொடுத்தார். ஈழத்திலே போர். இந்த நாட்டில் கழிவறை, குடிப்பறை ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் பெயர் சுற்றி வருகிறார் பெருமகனார் ஐயா ஸ்டாலின். துரோகம் என்று ஒரு தமிழில் சொல்லுண்டு, அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு, கருணாநிதி என்று. கருணா என்றும் சுருக்கி சொல்லலாம், கருணாநிதி என்றும் கொஞ்சம் நீட்டி சொல்லலாம். இதற்கு முன்பு பெரிய துரோகம் உண்டு, தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்த துரோகம். அதுக்கு இன்னொரு பெரிய பெயர், பட்ட பெயரா சொல்லலாம், இந்த தெருவின் பெயரை சொல்லலாம். இந்த துரோகங்களுக்கெல்லாம் பெரியார், இந்த பெரியார். நல்லா விளங்கிச்சா? இவர் முதலமைச்சர். அந்த இடத்தில் இந்த ரத்தம் ஓடுகிற இந்த கூட்டத்தில் ஒருவன் இருந்திருந்தார். என்ன நடந்திருக்கு சீமான்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் நாங்கள். இந்த இளம் என்னது? பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் இனத்தின் நாடு. இதை எவர் மறுப்பார்? உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஆக பெரும் கல்வியாளன். தெற்காசியாவிலே தனி ஒரு மனிதனின் நூலகம், லைப்ரரி மிக பெரிதாக இருந்தது ஒருவனுடையதுதான். இவன் ஜமீனோ திவானோ மன்னனோ கிடையாது, ஒரு குடிமகன். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்தவன், சட்ட மேதை. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்த நிலத்தில் ஒருத்தனுக்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழனுக்குத்தான் என்று. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது தூக்களே தொங்கியவர்கள் என் முன்னவர்கள், செக்கிழுத்தவன் என் முன்னோன், சிறைப்பட்டு வதைப்பட்டு முதிபட்டவன் என் முன்னோன். விடுதலை பெற்ற பிறகு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மையை காத்து வாழ்கிற மூத்த குடி தமிழ் குடி. என் இனத்தின் உறவுகள், எம்மின மக்கள், எம் சொந்தங்கள் இன்னொரு தாய் நிலத்தில் சிங்களர்களால் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். என் வரியிலே, என் வருவாயிலேயே அவனுக்கு ஆயுதமும் கொடுத்து, பணமும் கொடுத்து, பயிற்சியும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறாய். என் இனத்தை கொல்வதற்கு இந்திய பெருநாடு ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுக்குமானால், என் இனத்தை காப்பதற்கு தமிழர்கள் நாங்கள் பணமும் பயிற்சியும் கொடுப்போம்.
இலங்கை உங்கள் நட்பு நாடு என்றால் இலங்கையில் வாழுகிற சிங்களர்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்றால் தமிழர்கள் நாங்கள் யார்? இது கேள்வி. எங்கே? சட்டசபையில். இலங்கை நட்பு நாடு என்றால் என்னையை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய் என்றால், இலங்கையில் சிங்களர்கள் உனக்கு வேண்டும் என்றால் அவர்களை வைத்துக்கொள், என்னையை விட்டுவிடு. நான் வேண்டும் என்றால் என்னை வைத்துக்கொள், அவர்களை விட்டுவிடு. இதுதான் சட்டசபையில் தீர்மானம். போட்டால் என்ன செய்து விடுவார்கள் என்று பார். ஆனால் ஒரு அற்ப நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை காலையில் உணவருந்தி விட்டு கடற்கரையில் இந்த பக்கம் ஒரு குளிரூட்டி, இந்த பக்கம் ஒரு குளிவூட்டி, இந்த பக்கம் தயாளம்மாள், இந்த பக்கம் ராசாத்தி அம்மாளை வைத்து படுத்துவிட்டு சரியாக மதிய உணவுக்கு வீட்டுக்கு திரும்பி போர் முடிந்து விட்டது. உன்னால் நம்ப முடிகிறதா? போர் முடிந்து விட்டது என்று இவர் சொன்ன செய்தி அங்கு பரவ பதுங்கு உளிக்கில் பதிவு இருந்த நம் தங்கைகள், அக்காக்கள், நம் உறவுகள் போர் முடிந்து விட்டது என்று வெளியே வந்த பிறகு மொத்தமாக குண்டை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார். இந்த காட்சிகளை கற்பனை செய்துவார். பதுங்கு குழி, அதை பங்கர் என்று சொல்வது, அதுக்குள்ளே பதுங்கி பல நாட்கள் பட்டினி பசியுமாக உண்ண உணவில்லாம ரொட்டி துண்டுகளை கழிவறைக்கு அவசரத்துக்கு சிறுநீரோ கழிவோ வெளியே போக முடியாமல் உள்ளே இருந்த நம் சொந்தங்கள் பசி பசி என்று பிள்ளைகள் மயங்கி கிடந்ததை பார்த்து வழி இல்லாமல் வெளியிலே மேட்டிலே எந்திரிச்சு ஒரு கல்லை வச்சு ஒரு தண்ணி பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரிசியை போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம் என்று எந்திரிச்சு இப்படி பார்க்கிற போது அப்படியே இந்த பூக்களை இதுகளை தூவாங்கள்ல, அதுபோல கையும் காலும் தலையும் கழுத்தும் குடலும் செதறி நம் உறவுகள் உறுப்புகள் செதறி விழுவதை பார்த்தேன் அண்ணா. அப்படியே நான் குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று என் தங்கை என்னிடத்தில் பேசினது இன்னும் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போக வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு இருந்தவங்களா வாங்க, இங்க வந்துருங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை பாதுகாப்பு தருகிறோம் என்று சிங்களர்கள் அழைக்க, சரி நீங்கள் போங்கள் என்று மக்களை அனுப்ப, வந்த என் மக்களை, என் சொந்தங்களை சோதனை சாவடி என்று போட்டு இந்த பக்கம் சிங்கள ராணுவ வீரர்கள் அங்கே 300 மீட்டருக்கு அங்கே நிறுத்தி என் அப்பாவுக்கு முன்னாடி என் அம்மாவை, என் அம்மாவுக்கு முன்னாடி என் அப்பாவை, என் தாய்க்கும் தந்தைக்கு முன்னாடி என்னை, எனக்கு முன்னாடி என் தங்கையை நிர்வாணப்படுத்தி நிறுத்தி வரிசையாக வருகிற போது 18, 16, 20, 25, 30 வயது மதிக்கத்தக்க என் தங்கைகளின் திறந்த மார்பை சிங்களன் இப்படி திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று செய்ததை பார்த்த பிறகு நான் அதற்கு காரணமான கை இந்த சூரியனுக்கு ஓட்டு போட்டால் நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் தான். கேடுகிட்ட கேவலங்க. உன் மொழியை முட்டாள்களின் மொழி, காட்டு மிராண்டி மொழி, சனியன், அதை விட்டொழி என்று சொன்னவனுக்கு தந்தை என்று போற்றுகிற ஒரு மானங்கட்ட இனக்குட்டம் உலகத்திலே தமிழான தண்டார்ப்பான். இப்படி ஒரு மொழியை, தெலுங்கை, கன்னடத்தை, துளுவை, மலையாளத்தை, மராட்டியை, ஏதாவது ஒரு மொழியை, இது சனியன், இது காட்டு மிராண்டி மொழி, இதை படித்தா பிச்சை எடுக்க முடியாது. எப்படி? குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். அது தாய்ப்பாலை போல. தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அப்படி தாய்மொழி கல்வி அவசியம். இது யாரு? காந்தி. தமிழிலே படிக்கணும், தமிழிலே பேசணும். இது யாரு? தாய்ப்பால் பைத்தியங்கள். இது யாரு? உங்கள் பெரியார். பைத்தியக்கார. உலகத்துல ஒரு கேவலப்பட்டவங்க கூட தெரியும்டா. உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதான்டா உன் கல்வி மொழி. தாய்மொழியில் படித்தவன் படைக்கிறான், படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகம் புறா மேடின் இந்தியா மேக்கின். ஏன்டா உன் மொழியை இழிவாக, உலகத்தின் முதல் மொழியை, பெருமை மிக்க ஒரு இனத்தின் கூட்டத்தை உனக்கு வேறந்தான்
எப்படின்னா ஒரு எளிய தத்துவம் தானடா. வீட்டுக்கு தகப்பனை நாட்டுக்கு தலைவனை கடன் வாங்க முடியாதரா, கூடாதரா. அது ஒரு கேவலம். எனக்கு அப்பா இல்லடா, எங்க அப்பா இறந்துட்டாரு. பக்கத்து வீட்டுல அப்பா இருக்காரு, ஏத்து வீட்டுல அப்பா இருக்காரு, அந்த வீட்டுல அப்பா இருக்காரு. எங்க வீட்டுக்கு அப்பா இல்ல, நீங்க வர்றீங்களா எங்க வீட்டுக்கு அப்பாவா இருக்கீங்களான்னு நீ கூப்பிடுவியாடா சொல்ற. ஏய் கூப்பிடுவியா? என் அப்பன் இல்லை என்றால் என்ன? அந்த அப்பனுக்கு பிறந்த மகன், இந்த தாயின் மாறிலே முதலாக பால் குடித்த மூத்த மகன் தலைமை ஏற்று என் குடும்பத்தை வழி நடத்துவா. அவன் தான் அந்த தன்மானம் மிக்க மகன். அப்புறம் தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும்டா. அதான்டா கோட்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இப்படிதான் தட்சாலி வரான். இவ்வளவுதான் பிலாசபி. ரொம்ப போட்டு குழப்பிக்காத. ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு குறுக்கே பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எதிரிதான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது. என் தாத்தன் புரட்சி பாவலன். இப்ப என் தாய் தமிழை பழித்தவனை பெரியாராது சிறியாராது. அடா வளதாண்டா. உன் அடிப்படைய உன் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் ராங். இதுக்கு மேல நீ ஒன்னும் புடுங்க வேணாம். எனக்கு உன் ஜமுக நீதி சமுக்கால் நீ தூக்கி அங்கிட்டு போடு. எனக்கு ஒண்ணு மர வேணாம். எனக்கு ஒண்ணு வேணான்றல்ல, எனக்கு வேணாம். பெரியாரால் இந்த நிலத்தில் நிகழ்ந்ததை ஒண்ணு சொல்றான். இதே திமுக எதுக்குடா சந்திரகுமார் முதலியாரை நிறுத்திச்சு? நீங்க பெரிய கொம்பாதி கொம்பனாச்சுல ஒரு தொகுதி தானே. இதுல தோத்தாலும் உன் ஆட்சி கலையாதுல. ஒரு அருந்ததியரை, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திரரை நிறுத்தா. நீ பெரியாரின் சமூக நீதி புடுங்கன நீ நான் பாக்குறேன். தம்பி, சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, முற்போக்கு, நல்லா கவனிச்சுக்க, முற்போக்கு, இந்த என்ன சொல்றது, இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணிய உரிமை, இட ஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாம் இருக்குல்லடா. திராவிடத்தில் வரும் சொல், தமிழ் தேசியத்தில் தான் அது செயல். ஓட்டு குழப்பிக்கிட்டாலே அது அவ்வளவு செய்ய மாட்டான் தம்பி. உலகத்திற்கு முன்பு பிரபாகரனை தீவிரவாதின்னு சொன்னது திராவிடம். சாய்சஸ் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர், MK நாராயணனுடைய செயலாளர் உதவியாளர் சாய்சஸ் சிவசங்கர மேனன் எழுதின புத்தகம் ஆங்கிலத்தில். அது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்லையும் மொழிபெயர்த்து நம்ம தமிழ் எழுதியிருக்காங்க. இறுதி போரில் பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து போரை நிறுத்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வர அமெரிக்கா விரும்பியது. அதை அன்றைய இந்திய ஆட்சியாளர்கள், யாரு, காங்கிரஸ் குடும்பத்தார் விரும்பல. குறிப்பா அதை விட்டால் குறிப்பா தமிழ்நாட்டு தலைவர்கள், யாரு ஆட்சியில் இருந்தது எதிர்கட்சியா இருந்தது, ரெண்டு பேரும் அறவே விரும்பல. அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் விரும்பினார்கள். இது காரணம், பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று கருதினார்கள். நான் சொல்லல, சிவசங்கரமணி எழுதுனது இருக்கு. நீ பகிரில தட்டு என் தம்பியில கேட்டு படி இருக்கு. அவர்களின் அரசியல் இருப்பு யார்? ஐயா ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, இன்பது நிதிக்கு பிறக்கிற துன்ப நிதி, துயர நிதி, இந்த நிதி இருக்குல்ல, இந்த நிதிகளின் இருப்பு. தம்பி அனுப்பிச்சாச்சு, பாலச்சந்திரன் மக்களோடு மக்கள் விட்டாச்சு. அவனை யாருக்கு தெரியும்? தங்கச்சி இசைப்பிரியாவை யாருக்கு தெரியும்? வரிசையில போற பிள்ளைகளை நம்மள துரோக நாய் இருக்கும்டா, 4 நாய், அந்த நாய் அங்க நின்று காட்டி கொடுக்குது. இதுதான் இசைப்பிரியா, இதுதான் பிரபாகரனுடைய கடைசி மகன் பாலச்சந்திரன். தங்கச்சி அழைச்சிட்டு போய் என்ன செஞ்சானு உனக்கு தெரியும், தம்பியை கூட்டிட்டு போய் என்ன பண்ணானு உனக்கு தெரியும்.
ராணுவ கட்டுப்பாட்டுல வச்சு இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டான்டா. இப்படி சாப்பிட்டு இப்படி வெறிச்சு பாக்குறான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? உலகம் பூரா 13 கோடி என் சொந்தங்கள் இருக்கையில என் தாத்தா, என் பாட்டி, என் பெரியப்பா, சித்தப்பா, எங்க மாமா, மச்சினர்கள், என் அக்கா, தங்கைகள் எல்லாரையும் பார்த்திருப்பான். நாங்க உங்களுக்கான நாடு, உங்களுக்கான விடுதலை கேட்டது தவிர ஒன்னும் செய்யல. என் தங்கச்சி இசைப்பிரியா, அவள் கொடுமைப்படுத்தப்படும் போது அவ என்ன நினைச்சிருப்பா? இத்தனை கோடி சொந்தங்கள், மானத்திற்காக உயிரை விட்ட பாட்டன் முப்பாட்டன் பரம்பரையில் வந்த சொந்தங்கள் இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்கள் உடன் பிறந்தாருக்கு இந்த கொடிய நிகழ்வு, இந்த கொடுமை நிகழ்கிறதே, இதை தடுக்க கேட்க ஒருவனும் இல்லையா என்று நினைத்திருப்பாளா இல்லையா என்பதை என் முன்னாடி இருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், நீங்க எண்ணி பார்க்கணும். என் தம்பி அப்படி நிற்கும் போது நெஞ்சில வெற்றுடம்பல 5 குண்டு, பக்கத்துல இருக்கிறவன் நெஞ்சில இங்க இருந்து பாய்ச்சிய குண்டு. நல்லா கவனிச்சுக்க, மல்லாந்து கிடந்தான். உலக நாடுகள் எல்லாம் பதறியது. இந்த நாட்டில் எவனாவது நம்மை தவிர கதறினானா? நல்லா கேட்டுக்க. பிரபாகரன் மகன் ராணுவ கட்டுப்பாட்டில் கஸ்டடியில் இருக்கிறாங்கிற தகவல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இந்திய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு தடவை நீ எல்லாரும் யோசிப்ப, சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? ஆனால் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று இலங்கை ராணுவத்திற்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதனால் என் தம்பியின் நெஞ்சிலே 5 குண்டுகள் பாய்ச்சப்பட்டதா இல்லையா? தம்பி, அதையெல்லாம் மறந்து கடந்து போனவென்றால் நான் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மான தமிழச்சி மாறினேன். பால் குடித்து வளர்ந்த மகன் தானடா நான். என்ன துயரத்தை தாங்கி நிக்கிறேன் பாரு தம்பி. வஞ்சம் வைத்து கருவறுக்காம போக மாட்டேன். நாம் தமிழர் கட்சியோடு போட்டி போடுவதற்கு என் உடன் பிறந்தாலோடு நீ எதிர் நிற்க அருவருக்கிறாய். உன்னை இந்த நிலத்தில் கருவறுக்காமல் பிரபாகரன் மகன் சாக மாட்டேன்னு எழுதி வச்சுக்க. நீ ஒரு அற்ப பதறு. திராவிடம் என்றால் என்னன்னு பேசுறாய்? அவனாவது உன் கோட்பாடு என்னடா? தமிழ் தேசியம் நான் சொல்றேன். என் வீட்டுக்கு ஒரே அப்பன் மாதிரி, என் இனத்துக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் நான் சொல்றேன். அப்படி சொல்லு, ஒன்னு வரையறுத்து சொல்லு. உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லு பாப்போம். தடுமாறுவே நீ ஏன் நீ இந்த பிள்ளைக்கா இந்த பிக்காளி பள்ளியில விட்டு விட்டு கருத்தரங்க போடுற? மெயின் பார்ட்டி என்ன பையன் ஸ்டாலினை பேச சொல்லு. அடுத்த வாரிசு உதயசூரியனை இவர் உதயநிதியை பேச சொல்லு. இல்ல மெயின் பிரான்ச்சு இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் மாதிரி ஒரு கடை வச்சிருக்க ஹோல்சேல் டீலர் எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லு. நீ ஏன்டா குறுக்க குறுக்க ஓடுற? டே, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவனே, பெட்டி கடை வச்சுட்டு அங்கே முக்குக்கு முக்கு வித்து பிழைக்கிற நீ ஏன்டா குறுக்க குறுக்க ஓடுற? மெயின் பார்ட்டி இறக்குப்பா. காமெடி பண்ணிட்டாலே வரலாற்றை படிட. போர்ச்சுகீசியன் மாண்டிருக்கான், பொல்லாந்தார் மாண்டிருக்கான், முகலாய பேரரசு விழுந்திருக்கு. எங்க பாட்டங்க சேர சோழ பாண்டிய பேரரசு விழுந்திருக்கு. விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு. மராட்டிய பேரரசுகள் சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு. பல்லவ பேரரசு விழுந்திருக்கு. நீ ஒன்னத்துக்கு இல்லாத வெறும் தரிசு. நீ உன்னை வீழ்த்துற ஏமாத்திரம். உனக்கே தெரிஞ்சிச்சு விழுந்துட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஓட்டு காசு கொடுத்து போடுங்கன்னு போடுவான். ஓட்டை வாங்கிக்கிட்டு தன்மானமும் இனமானமும் மிக்க என் மக்கள் என் தங்கைக்கு போடுவான், எனக்கு போடுவான். தெரியாதா? திருநெல்வேலியில என் பாட்டன் சுந்தரலிங்கத்துக்கு நான் விழா எடுத்தேன். என்னடா பண்ணான் ஜீமா, என்னடா பண்ணான் பிரபாகரம் பிள்ளைங்க, என்னடா பண்ணான் நாம் தமிழர் சுந்தரலிங்கன குடும்பனாருக்கு விழா. சுவரொட்டி ஒட்டியவன் நாடாரும் தேவரும் கோனாரும். அதான்டா பிரபாகரன் மகன் சாதித்தது, சுந்தரலிங்கம் பேரன் சாதித்தது. அதான்டா காமராஜன் பேரன், பூலித்தேவன் பேரன், மருதுவாண்டி வேலுநாச்சியாரன் பேரன், அழகுமுத்துக்கோன் பேரன் சாதிச்சது. அதுதான் ஒற்றாண்டா என் தம்பி.
நான் இல்லடா, எடுத்து வேற ஒரு கட்சிக்காரன் போட்டான்டா. பாரா சுந்தரலிங்க குடும்பனாருக்கு விழா, கோனாரும் நாடாரும் தேவரும் சுவரட்டி ஒட்டினார்கள். அங்க நான் பேசினேன், என்னைய பரப்பைங்கிற பல்லப்பைங்கிற நாடாங்கிற கோனார் இப்படி பேசுனதுக்கு தேநீர் கடையில் ஒருத்தன் குடிக்கும் போது பேசியிருக்கான். ஒருத்தர் தேநீர் குடிக்கும்போது பெரியவர்கிட்ட, என்ன உங்களை இப்படி சாதி சாதியா பேசிட்டு போறேன், பேசாம கை தட்டிக்கிட்டு இருக்கீங்களே, பாப்பா எவன் எங்களை அசிங்கப்படுத்த பேசுறேன், எவன் எங்களுக்கு அக்கறையில பேசுறான்னு கூட தெரியாதா ஆளுகளாடான்னு யாரு ஒரு தாத்தா. அத ஒருத்தர் கேட்டு, அப்பா ஒரு பெரியவர் சொல்றாரு, போடா என் பிள்ளடாவை என் மேல இருக்க அக்கறையில பேசுறான்டா, எங்களை அசிங்கப்படுத்தவன் பேசுறான், எங்க மேல இருக்க அக்கறையில எவன் பேசுறான்னு கூட தெரியாத பைத்தியக்காரங்களோட நாங்க. அது மாதிரி ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்களுக்கு தெரியும், இந்த மகன் யாருக்காக பேசுறேன்னு கூட தெரியாத மக்களா என் மக்கள், அவர்களுக்காக, அவர்களிடமே வந்த மகன் அவர்களுக்காக பேசுறேன்னு நல்லா தெரியும். அவர்களுக்கும் பின்னாடி வருகிற அவர்கள் பிள்ளைக்காக இந்த மகன் பேசுறேன்னு தெரியும். உதட்டிலிருந்து பேசல, உள்ளத்தில் இருந்து இதயத்தின் அடித்தளத்தில் ஈரக்குலையிலிருந்து எடுத்து பேசுறேன்னு அவனுக்கு தெரியும். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொல்லியிருக்காரு, நீ உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீ தான் வீரன். அதனால நாங்க சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம். என்னைய தோக்கடிக்க துடிக்கிறது திராவிடம். நான் தோற்று போவதில், நான் வீழ்வதில் மகிழ்ச்சி என்றால் உதயசூரியனுக்கு போடு. வீழ்ந்த தமிழ் பேரினம் எழ வேண்டும், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இந்த இழிநிலை, போனஸ், சலுகை, மானியம், இலவசம், 5-10 அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கையேந்துவது, 1000-500 உரிமை விற்கிற இந்த கேடுகட்ட நிலை மாறி தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து இந்த மண்ணு மக்களும் வாழ வேண்டும் என்றால் மாய்க்கு சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள். வழி கிடையாது. தலைவர்களை நம்பி விட்டீர்கள், கட்சிகளை பின்தொடர்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். வானத்திலிருந்து மண்ணை ரட்சிக்க மீட்க காக்க வந்தவர்கள் அல்ல, வயிற்றிலிருந்து வந்தவர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் கவலைகளை போக்க, உங்கள் வேதனைகளை நீக்க. வீதியில் நிற்கிறவர்கள் யார்? உங்கள் வீட்டிலிருந்து வந்தவர்கள் தான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? கரும்பு தோட்டத்துக்குள்ளே கால் வைக்க பயந்து சிமெண்ட் சாலை போட்டு நின்றவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த நிலத்தை, இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் வளமையும் மிகுந்த நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட வரலாற்று கடமை, காலம் தந்த பணி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நம் தலைவன் நம் இன விடுதலைக்கு தூக்கினான் துவக்கு, நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல வாக்கு. மறந்து விடாமல் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மான தமிழ் மக்கள், இதுவரை நீங்கள் வாக்கு செலுத்தாமல் விலகி நின்றிருக்கலாம், நோட்டாவுக்கு ஓட்டை போட்டிருக்கலாம். ஒரு முறை எங்களை பிடிக்கலையா, பிடிக்காதவனுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிச்சை இடுவது போல இந்த ஓட்டை பிடிக்காது. சூரியன் இப்படி பாருங்க, அங்க ஓட்டா விடியும் கருணாநிதி வீட்டுக்கு, கீழே இறக்கி மைக்கில் ஓட்டா விடியும் இந்த நாட்டுக்கு. ஒரு தடவை போடுங்க, ஒரு தடவை போடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க, உங்கள் மகனுக்காக போடுங்க, உங்கள் மகளுக்காக போடுங்க, எளிய மகளுக்காக போடுங்க. ஒரே ஒரு முறை போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை, அப்புறம் பாருங்க புரட்சி எப்போதும் வெல்லும் சொல்கிறது வரலாறு. நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என்னுடைய வெற்றி, என் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழ் மகனின் வெற்றி, இந்த மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி. அதுவே மகத்தான அரசியல் புரட்சிக்கான வெற்றி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம்